உற்சாகப்படுத்தி சவால் விட்ட அந்த வார்த்தைகளை நம்முடைய இளைய தலைமுறை, சிறு பிள்ளைகள், சிறு பிராயம் முதற்கொண்டே இந்த பிள்ளைகள் நம்மளுடைய வார்த்தையை எடுக்கணும். இயேசுவுக்காய் நான் வெட்கப்படாமல் இருப்பேன். ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். தன்னுடைய வேலை ஸ்தலத்துல, தன்னுடைய நண்பர்கள் மத்தியில, கல்லூரியில, ஸ்கூல்ல, ஜாதி ஜனத்தின் மத்தியில இன்னும் எவ்வளவு பேர் வெட்கப்படுறோம். இன்னும் எவ்வளவு பேர் வெட்கப்படுறோம். ஒரு ஜாதி ஜனத்துக்குள்ளார கல்யாணத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா இன்னும் சில சகோதரிமார்கள் பர்சுக்குள்ளார ஒரு பொட்டையும் ஒரு 1.5 பூவையும் தூக்கி உள்ளார ஒளிச்சு வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்குள்ள போகும்பொழுது அந்த பொட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பூவை எடுத்து உள்ளார வச்சுக்கிட்டு, நானும் உங்களை போலதான், நானும் உங்களை போலதான். என்ன பொட்டு இல்லாம வந்திருக்க, என்ன பூ இல்லாம வந்திருக்க? 4 பேர் கேட்டா, 4 பேர் கேட்டக்கூடாது. என்னாச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்டியா நீ? கிறிஸ்தவன் ஆயிட்டே நீனு? இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட கேட்கிற இந்த சந்ததி விபச்சாரமும் பாவம் உள்ள சந்ததி. விபச்சாரமும் பாவம் உள்ள சந்ததியினுடைய மதிப்பா எனக்கு தேவை. ஆண்டவரே, மனுஷருடைய மதிப்புக்கு நான் சாவுறேன். எனக்காய் நீர் கோமணத்தோட நீங்க தொங்குனீங்க ஆண்டவரே. அண்டர்வியரோட கோமணத்தோட வெக்கப்படாம நீங்க தொங்குனீங்க. நீங்க வெக்கப்பட்டிருந்தா எனக்கு ஏது ரட்சிப்பு? இயேசுவே கல்லராய், அக்கிரமக்காரர்களில் ஒருவனாய், துன்மார்க்கரில் ஒருவராய் எண்ணப்பட்டு தேசாந்திர குற்றவாளியாய் தேசத்துக்கு வெளியில நீ இருக்கும் பொழுது நீங்க வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா, என் ட்ரெஸ் அவுக்காதீங்கடா, என் ட்ரெஸ் அவுத்துறாதீங்க, நான் வெக்கமா இருக்கு, கோமணத்தோட கட்டி நிக்க வச்சு விட்டுருக்கீங்க. அப்படி இயேசு வெக்கப்பட்டிருந்தால் எனக்கும் உங்களுக்கு பிரியமானவர்கள் ரட்சிப்பு இல்லை. இயேசுவுக்காக இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. காலையில ஆரம்பமே ஆகையால் அவருடைய நிந்தை சுமந்து